இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனுக்கான ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கருவாடு. எல்லா கருவாடுலேயுமே வந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்கும். பட் கருவாடுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் வந்து டிஃபர் ஆகும். பட் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது இந்த குட்டி கருவாடு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கருவாடு வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவாடெல்லாம் உடம்புக்கு நல்லது ரொம்ப. ஸோ இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நமக்கு வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து வந்து நம்ம போட்டுக்கலாம். இது இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ செவந்ததும் வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தென் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து அதோட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டும். ரெண்டும் சேர்த்து நல்லா இதானதும் இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து தான் முக்கியமாக சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்தா அது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் நிறையா சேர்க்கும்போது தான் டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே நிறைய சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். நம்ம வணங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் எப்போவும் வதங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது அது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் நான் 1 மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்டுட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இது 3யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இது வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம கருவாடை போய் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து கருவாடு வந்து மண் இல்லாமல் இருக்கும். பட் பெரிய கருவாடாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணலாம். இது வந்து நான் எடுத்துருக்கிறது குட்டி கருவாடு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இது ஹாட் வாட்டர் ஊற்றும் போது அது கரைஞ்சி போயிடும். ஸோ நார்மல் வாட்டர்லேயே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணனா தான் வந்து அந்த மண் எல்லாமே போயிடும். ஸோ எப்போவுமே கருவாடை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா வணங்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுறேன். நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போது செய்கிற இந்த டிஷ் வந்து ஒரு ரசம் சாப்பாட்டுக்கோ, இல்லை தயிர் சாப்பாட்டுக்கோ, இல்லை சாம்பார் சாதத்துக்கோ நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்கா ஒரு நாள் ரொம்ப போரிங்காக இருக்குது, ஸோ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இது ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம். தென் வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து அதனோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ இந்த கருவாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கருவாடோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் நம்ம லைட்டாக தண்ணி வந்து தெளித்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா வெந்துருச்சு. இந்த கருவாடு வந்து ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல வேக வைக்கிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அவ்வளோதான், நம்ம கருவாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.